ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பிரக்ய பூமி. இனி நம்மளோட சேனலில் ஒரு 3 சிவிக்ஸ் சாப்டர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட். இந்த வீடியோவில் இன் பர்டிகுலராக வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் சாப்டரில் வாட் இஸ் கான்ஸ்டிடியூஷன், எதுக்காக நமக்கு கான்ஸ்டிடியூஷன் தேவை, அதுக்கப்புறம் எப்படி இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஆச்சு, அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இனி வர எல்லா வீடியோஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிகாஸ் சிவிக்ஸோட ஒரு இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட்ஸ் தான் வந்து நம்ம இனி வர எல்லா வீடியோஸ்லையுமே பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங், கான்ஸ்டிடியூஷன்னா என்ன, எதுக்காக கான்ஸ்டிடியூஷன் தேவை அப்படிங்கிறத பற்றி எக்ஸாக்டாக பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சினாரியோ சொல்கிறேன், இமேஜின் பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு கேம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்க. நிறைய பேர் உங்கள் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அதனால் 2 டீமாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டீமும் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சின்னவங்க, பெரியவங்க, மேல், ஃபீமேல், டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸில் இருக்கிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸு, இந்த மாதிரி நிறையா செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ எப்படிங்க இருக்குது டீமு, ரொம்ப டைவர்ஸாக இருக்குது அந்த டீமு. ஓகேங்களா? ஸோ ஸ்டார்டிங் சொல்கிறாங்க, இந்த கேம் நீங்கள் விளாடணும், இதில் வந்து வின் பண்ணணும், அதுதான் உங்களோட கோல் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ எப்படிங்க இருக்கும் நமக்கு, என்ன இது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஒரு ரூல்ஸ் இல்லை, ரெகுலேஷன்ஸ் இல்லை, எப்படி பண்ணாலும் வின் பண்ணலாமா இல்லை என்னென்னு நமக்கு தெரியாதுங்க. அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போது ஒரு ஆர்கனைசரோ இல்லை ஒரு ஃபெசிலிட்டேட்டரோ நடுவில் வந்து இதுதான்ப்பா கேமு, இதுதான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நீங்கள் இப்படி தான் விளையாடணும், இப்படி விளையாண்டா மட்டும்தான் நீங்கள் வின் பண்ண முடியும், ஒரு வேளை இதெல்லாம் நீங்கள் மதிக்கலை அப்படின்னா உங்கள் டீமை வந்து நாங்கள் எலிமினேட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொன்னோன்னா தான் நமக்கு ஓஹோ இப்படி தான் விளையாடணும்னு சொல்லிட்டு நம்ம விளையாட ஆரம்பிப்போம். ஸோ இதுதாங்க ஒரு பேசிக் ரூல்ஸ் வந்து தேவை அந்த பீப்புளுக்கு உள்ள கோஆர்டினேஷன் வர்றதுக்கு. இதே கான்ஸ்டிடியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபண்டமெண்டல் லா ஆஃப் த கண்ட்ரி தாங்க கான்ஸ்டிடியூஷன். ஸோ அதில் வந்து இப்போ கண்ட்ரின்னு எடுத்துட்டா எவ்வளோ டைவர்ஸ் பீப்புள் இருப்பாங்களாங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஒரு கோஆர்டினேஷன், ஒரு மினிமம் கோஆர்டினேஷன் கொண்டு வரக்கு தான் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதாவது ஃபண்டமெண்டல் லான்னு சொல்லுவாங்க, அதுதான் இந்த கான்ஸ்டிடியூஷனில் இருக்குங்க. இப்போ அடுத்து ஓகே, டீம்லாம் ஃபார்ம் ஆயிடுச்சு, விளையாட ஆரம்பிச்சிட்டிங்க. இப்போது ஒரு டீமுக்கும் வந்து ஒரு லீடர் இருந்தால் நல்லா இருக்கும்ல. பிகாஸ் நம்மளோட ஐடியாஸ் எல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போய் சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் உங்கள் டீமில் நீங்கள் சூஸ் பண்ணி லீடராக இது பண்ணுறீங்க. 2 டீமில் லீடர்ஸ் வராங்க. அந்த லீடர்ஸ்க்குமே எல்லா பவர்ஸும் இருக்காது இல்லைங்க. சில பவர்ஸ் வந்து மெம்பர்ஸ்க்கும் இருக்கும், சில எக்ஸ்ட்ரா பவர்ஸ் லீடர்ஸுக்கு இருக்கும். ஸோ அதையும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸில் சொல்லுவாங்க, யாருக்கு எந்தெந்த பவர் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இதே தாங்க கான்ஸ்டிடியூஷன்லேயும், அதாவது distribution of powers between the various organs of the government like executive, legislature, judiciary, ஒருத்தங்களுக்கும் என்னென்ன பவர் இருக்குது, அண்ட் ஆல்சோ வந்து யூனியனுக்கும் ஸ்டேட்ஸுக்கும் என்ன பவர் இருக்குது. இப்போது நம்ம அந்த கேமுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா லீடர்ஸ் வந்து எல்லாத்தையும் மெம்பர்ஸ் மேலே திணிக்க முடியாது. மெம்பர்ஸ்க்குன்னு சொல்லிட்டு சில ஒரு ஃப்ரீடம் கொடுக்கணும் நம்ம. அப்போ தான் வந்து அவங்களோட ஐடியாஸை வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கேமில் ஒரு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருக்கணும் மெம்பர்ஸ்க்கு. அதே இது கான்ஸ்டிடியூஷனில் வந்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் வந்து நம்மளோட பீப்புள் மேலே வந்து வி கான்ட் இம்போஸ் ஆன் தெம். ஸோ அவங்களுக்குன்னு சர்டன் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொடுக்கணும், சர்டன் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது. ஸோ அதையும் அந்த கான்ஸ்டிடியூஷன் கவர் பண்ணுதுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன், நீங்கள் எந்த வேணாலும் ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஃப்ரீடம் ஆஃப் ஈக்குவாலிட்டி, இந்த மாதிரியெல்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணுதுங்க. அண்ட் இப்போ அந்த கேமுக்கு வந்தீங்க அப்படின்னா இப்போ அந்த கேம்லாம் விளாண்டு முடிச்சாச்சு. ஸோ இப்போ அந்த கேம் நம்ம விளாண்ட விதத்தை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுறது எதுங்க, நம்ம என்னென்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணணும், யாருக்கு என்னென்ன பவர்ஸ் இருந்துச்சு, அண்ட் யார் வந்து என்னென்ன ஐடியாஸ் கொடுத்தாங்க. ஸோ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம வச்சு விளாண்டது தாங்க நம்ம இந்த கேமோட அந்த விளாண்ட விதத்தையே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதே தாங்க கான்ஸ்டிடியூஷன்லேயும், அதாவது ஒரு சொசைட்டிலேயோ ஒரு கண்ட்ரிலேயோ பீப்புள் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எப்படி வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து அவங்கள ரூல் பண்ணுது அப்படிங்கிறது எல்லாமே வந்து இந்த கான்ஸ்டிடியூஷன் தாங்க. ஸோ கான்ஸ்டிடியூஷன் இஸ் த ஃபண்டமெண்டல் நேச்சர் ஆஃப் அவர் சொசைட்டி. இப்போங்க நம்ம கான்ஸ்டிடியூஷன் பற்றி இவ்வளோ பார்த்தோம். இது எல்லாமே பை மவுத் வந்து இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அது சுத்தமாக ரிலேபிளாகவே இருக்காதுங்க. அது எப்போ வேணாலும் வேரி ஆகும். ஸோ எல்லாமே ஒரு பென் டவுன் பண்ணி ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணுங்க. ஸோ இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் டோட்டல் கான்ஸ்டிடியூஷன்னா என்னென்னா, இட் இஸ் எ ரிட்டன் இன்ஸ்ட்ருமெண்ட் விச் இஸ் த ஃபண்டமெண்டல் லா ஃபார் அ கண்ட்ரி and also helps in distribution of power between the various organs of government, which also guarantees certain fundamental rights and duties, and main which reflects the fundamental nature of our society.
ஸோ இது தாங்க கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த கேமுக்கும் கான்ஸ்டியூஷனுக்கும் ரிலேட் பண்ணி பாயிண்ட்ஸ் வச்சிங்கன்னா உங்களுக்கு என்றைக்குமே மறக்காது. வாட் இஸ் கான்ஸ்டியூஷன்னு கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். கான்ஸ்டியூஷன்னா நமக்கு என்னென்னு புரிஞ்சிருச்சுங்க. அடுத்தது இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து எப்படி ஃப்ரேம் பண்ணாங்க, அதோட ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதை பற்றி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள் அந்த ஃப்ரீடம் மூமெண்ட்டு. ஸோ அதில் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் நடந்தப்போ பிரிட்டிஷ் கூட இந்தியன்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க வாரில். அதுக்கு பிரிட்டிஷ் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இன் ரிட்டன் வந்து உங்களுக்கு நாங்கள் கவர்மெண்ட்டில் வந்து ஒரு பொசிஷன் தரோம் அண்ட் ஆல்சோ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி 1940 ஆகஸ்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு வந்து ஒன்று கொடுத்தாங்க. அதாவது கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதை தொடர்ந்து 1942 கிரிப்ஸ் மிஷன்னு கேள்விப்பட்டிருப்போம். அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் வந்து ஒரு டிராஃப்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணார் இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. பட் அந்த டைமில் முஸ்லீம் லீக் வந்து அதை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அதை தொடர்ந்து 1946 இந்த செகண்ட் வேர்ல்டு வார்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு கேபினட் மிஷன் வந்து அனுப்பிச்சி வச்சாங்க அண்டர் பெத்திக் லாரன்ஸ், ஏவி அலெக்சாண்டர் அண்ட் சர் ஸ்டெஃபோர்ட் கிரிப்ஸ். அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு டிராஃப்ட் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து எல்லாரும் அக்செப்ட் பண்ணிவிட்டு சரி ஒரு இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வந்து ஃப்ரேம் ஆனது தாங்க இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ இதோட ஃபர்ஸ்ட் மீட்டிங் எப்போ நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா December 6, 1946 நடந்திருக்கு. இந்த கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிறைய மெம்பர்ஸ் இருந்திருக்காங்க. அதுதாங்க கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி மெம்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 389 மெம்பர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. 292 ஃப்ரம் ப்ராவின்சஸ், 93 ஃப்ரம் ஸ்டேட்ஸ், சீஃப் கமிஷனர் ப்ராவின்சஸ்லேருந்து 3 பேர், பலுச்சிஸ்தான்லேருந்து ஒருத்தங்க. ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து தாங்க வந்து இந்த கான்ஸ்டியூஷனை வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய மீட்டிங்ஸ் போயிருக்கு. 11 செஷன்ஸ், 166 days ஆஃப் மீட்டிங் அண்ட் 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைம் வந்து டெம்பரரியாக பிரசிடெண்ட்டாக இருந்தவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. அவர் வந்து இறந்தனால இந்த பிரசிடெண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளி வந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத் வந்து அடுத்து ஆயிட்டார். அதுக்கப்புறம் இதோட வைஸ் பிரசிடெண்ட் வந்து HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி இவங்க தான் இருந்தாங்க. ஸோ இந்த கான்ஸ்டிடியூஷன் இது வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு டிராஃப்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அண்டர் த சேர்மன்ஷிப் ஆஃப் டாக்டர் BR அம்பேத்கர். நம்ம எல்லாத்துக்குமே இவரை பற்றி தெரியுங்க. ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. இது வந்து இந்த டிராஃப்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறம் எல்லாத்துக்கிட்டையும் சஜஷன்ஸ் கேட்டு டிஸ்கஷன்ஸ்லாம் பண்ணி ஃபைனலாக எப்போ வந்து அடாப்ட் பண்ணாங்கன்னா November 26, 1949. ஸோ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்துங்க ஃப்ரேம் ஆனப்போ வந்து ப்ரியாம்பிள் இருந்துச்சு. அதாவது ஒரு இன்ட்ரடக்டரி பார்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன், 22 parts, 395 articles and 8 schedules. இப்போ வந்து அதுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குங்க. இப்போ வந்து 25 parts இருக்குது, 448 articles இருக்குது, 12 schedules இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் எப்போ வந்து இன்ஃபோர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம எல்லாத்துக்கும் தெரியுங்க, January 26, 1950. என்ன டே அது? ரிப்பப்ளிக் டே. ஸோ அதுக்காக தான் நம்ம வருஷம் வந்து இந்த ரிப்பப்ளிக் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். ஸோ இப்படி தாங்க வந்து இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் வந்து ஃப்ரேம் ஆச்சு. ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரீடம் மூமெண்ட்லேருந்து அதுக்கப்புறம் எப்படி எந்தெந்த மெம்பர்ஸ்லாம் கான்ட்ரிபியூட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கடைசியாக வந்து ஃப்ரேம் ஆச்சுங்க. இனி வர வீடியோஸில் இப்போ இந்த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃப்ரேம் ஆயிடுச்சு, இதோட ஃபீச்சர்ஸ் என்ன? இந்தியன் கான்ஸ்டியூஷன் தான் இருக்கிறதுல லென்த்தியஸ்ட் கான்ஸ்டியூஷன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணியிருக்காங்க நிறையா விஷயங்கள். ஸோ அது எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எது பாரோ பண்ணியிருக்காங்க, என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ப்ரியாம்பிள் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிங்க. அதை பற்றியும் நம்ம வந்து அடுத்து வரப்போகிற வீடியோவில் பார்ப்போம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்க, இன்னும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் இன்னும் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், ஹாவ் அ குட் டே.